Hi students, welcome to Kingmaker Science Academy Daily Newspaper Analysis. So Indian Express ஓட headlines. ஸோ இதில் வந்து குவாட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் ரீசெண்டாக வந்து நடந்திருக்குது. அதில் இந்தியாவோட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ எதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணது என்னென்னா பகல்கமோட டெரர் அட்டாக். ஸோ அதை வந்து எல்லாருமே சேர்ந்து கன்சென்சஸ் பேசிஸில் வந்து கண்டெம் பண்ணியிருக்காங்க அந்த அட்டாக்கை வந்து. அது மட்டும் இல்லாமல் எல்லா யூஎன் மெம்பர் கண்ட்ரீஸும் கோஆப்ரேஷன் ஃபார் இன்டர்நேஷ்னல் லா அண்ட் ஆல்சோ ஃபார் எலிமினேட் டெரரிசம் அப்படிங்கிறது வந்து பேசியிருக்கிறாங்க. குவாட்ல புதுசாக சில இனிஷியேட்டிவ்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கிரிட்டிக்கல் மினரல் இனிஷியேட்டிவ், ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தென் ஃபர்ஸ்ட் குவாட் இண்டோ பசிபிக் லாஜிஸ்டிக்ஸ் நெட்ஒர்க் ட்ரைனிங் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குவாட் போர்ட் ஃபார் ஃபியூச்சர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை மும்பையில் வந்து இந்த இயரோட எண்டில் வந்து இனாகிரேட் பண்ண போகிறாங்க. ஏன்னா குவாடோட ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வந்து இந்தியா தான் வந்து க்ளோஸ் பண்ண போகுது. இப்போ வாஷிங்டன் டிசியில் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர்ஸ்க்கான ஒரு மீட்டிங். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நியூ இனிஷியேட்டிவ்ஸ், இது வந்து ஃபிலிம்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து கேட்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வந்து குவாடோட ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தோன்னா 4 கண்ட்ரீஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு கன்சென்சஸ் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரஷ்யா உக்ரைன் வாரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ வெஸ்ட் ஏஷியன் கிரைசிஸ் பற்றி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. காசாவோட அந்த வார் பற்றி எந்த மென்ஷன் வந்து பண்ணலை. பட் இந்தியாவோட பகல்கம் டெரர் அட்டாக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2ல் உங்களுக்கு வந்து குவாடை பற்றி வந்து கேட்கலாம். அது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்தியா அண்ட் யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்க்கான டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து நம்ம சைன் பண்ண போகிறோம். தென் இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யூஎஸோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி வந்து சைன் பண்ண போகிறாங்க. அதில் யூஎஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஸ்டேட்டஸ் கொடுக்க போகுதுன்னா, இந்தியா வந்து ஒன் ஆஃப் த கீ டிஃபென்ஸ் பார்ட்னர், அதாவது சவுத் ஏஷியாவில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். அதில் எந்தெந்த நமக்கு தேவையான சில சர்வேலன்ஸ்க்கான ஏர்கிராஃப்ட்டு, நேவலுக்கு ரிலேட்டடான சில ஏர்கிராஃப்ட்டு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இதில் வந்து பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்தியா யூஎஸ்க்கு போயிட்டு இருக்கிற ட்ரேட் டாக்ஸ் பற்றி நம்மளுக்கு வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்ட்ரீம் ட்ரேட் டீலுக்காக நடக்கக்கூடியது. இந்தியாவோட கன்சர்ன் நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், பட் யூஎஸ்க்கு என்ன தேவை அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்ல தான் அவங்களுக்கு வந்து மார்க்கெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. அப்போ அதில் பார்க்கும்போது கார்ன், எத்தனால், சோயாபீன், டைரி ப்ராடக்ட்ஸ், இதுதான் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் பாயிண்டாக வந்து இருக்குது. ஏன்னா இந்தியாவோட நம்மளோட ஃபார்மர்ஸோட கன்சர்ன் என்னவா இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரீசெண்டாக வந்து இப்போ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்து சோயாபீனுக்கு வந்து எம்எஸ்பி இல்லை. பட் யூஎஸோட தனம்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்களோட அவுட்புட் அப்படிங்கிறது வந்து எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறோம், யூஎஸ் தான் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் த மெய்ஸ். ஸோ அப்போ அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலுக்கு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ல கல்டிவேட் பண்ணக்கூடிய 94% ஆஃப் த கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு வெரைட்டி தான். அப்போ அதில் வந்து ஒரு சர்டைன் டன்னுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டியூட்டிஸ் வந்து 50% மேலே ரேட் அப்படிங்கிறது வந்து போடுறோம். அப்போ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ஜிஎம் கிராப்பை நம்ம அலோவும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணலை. பட் ஆனால் யூஎஸ்லேருந்து நம்ம வருதுன்னா இந்த ஜிஎம் கிராப்பை தான் வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும். அப்போ இந்த ஜிஎம்மோட மெய்ஸில் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபார் த எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராமுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த பேஸ்கெட்டில் வந்து நமக்கு வந்து ஹையஸ்ட் இருக்கிறது இப்போ கார்ன் தான். செகண்ட் தான் சுகர் கேன் மொலாசஸ், ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கன் ரைஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். அடுத்து அப்பார்ட் ஃப்ரம் எத்தனால் பிளெண்டிங் ப்ரோக்ராம், அந்த மெய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எது யூஸ் பண்ணுறோம்னா பவுல்ட்ரியோட ஃபீடுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பவுல்ட்ரியில் நம்ம சிக்கன் வந்து கன்சியூம் பண்ணும்போது அதில் நம்மளோட ஜிஎம் அதோட இந்த கன்சம்ஷன் பேட்டர்னில் தான் மாறுமாங்கிறதும் ஒரு பெரிய கன்சர்னாக வந்து இந்தியாவுக்கு வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மத்திய பிரதேஷ், கர்நாடகா, பீகார், இந்த ஸ்டேட்லாம் இந்தியாவில் டாப் மெய்ஸ் ப்ரொடியூசராக வந்து இருக்குது. இப்போ வந்து பீகார் எலெக்ஷன் வேறு வரனால அந்த ஃபார்மர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜிஎம் மைஸ் வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து எத்தனாலையும் நம்ம டேரெக்டாக வந்து யூஎஸ் கிட்ட இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். யூஎஸ் தான் வந்து வேர்ல்டோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் த எத்தனால். அதுக்கப்புறம் கனடா, தென் யூகே, இதெல்லாம் வந்து அங்கே எத்தனால் இம்போர்ட் இது பண்ணுறாங்க. அப்படி இந்தியா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான் ஃபியூயல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்காக தான் நம்ம எத்தனால் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இதுக்குன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி மெடிசன், பீவரேஜஸ், இந்த மாதிரி தான் வந்து நம்ம இது பண்ணுறோம். அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எத்தனால் அப்படிங்கிறது நம்ம சோர்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சோயாபீன், யூஎஸும் பிரேசிலும் டாப் ப்ரொடியூசர் எக்ஸ்போர்ட்டராக வந்திருக்கிறாங்க. அதில் பிரேசிலில் கல்டிவேட் ஆகிற 99% சோயாபீன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பிசைட் டாலரண்டோட சோயாபீன் தான். இப்போ மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் தான் இந்தியாவோட டாப் ப்ரொடியூசரு.
அவங்க வந்து இந்த ஜிஎம் கிராப்பை வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எம்எஸ்பி அப்படிங்கிறது வரலங்கிறதா நமக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா டைரி ப்ராடக்ட்ஸில் வந்து எவ்வளோ டியூட்டி போடுறோம்னு சொல்லிட்டு அது ஒரு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ இது எல்லாமே நமக்கு வந்து பேசினா மட்டும்தான் இப்போ அந்த இன்ட்ரீம் ட்ரேட் டீல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து தட் இஸ் மெயின்லி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் வந்து நமக்கு சைன் ஆகும். அதோட கன்சர்ன் பற்றி இன்னைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேபினெட் செக்ரட்டரியில் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மினிஸ்டர்ஸோட சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்கோட செக்ரட்டரிஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மோர் தென் 3 monthsக்கு மேலே பெண்டிங் ஃபைல்ஸ் வந்து கிரீவன்சஸ் வந்து ரீஅட்ரஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை ரீஅட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்போ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரகதி மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குறோம். அதை வந்து எவ்ரி மந்த் வந்து சீஃப் செக்ரட்டரி லெவலில் ஃப்ரம் கேபினெட் செக்ரட்டரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பிரகதின்னு சொல்லிட்டு ஒரு ரிஃபார்ம் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பியூரோக்ராட்டிக் டிலேக்காக இப்போ கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னா நிறைய வந்து கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல் மெக்கானிசம் வந்து நிறைய வந்து நம்ம புதுசாக சில இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது போடுறோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சமீக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் தட் இஸ் அந்த பெட்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறது. அதே மாதிரி பிஎம் கட்டிசக்தி பிளாட்ஃபார்ம் அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட கிளியரன்ஸ்க்காக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3 tier சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று டாப்பில் வந்து பிஎம் ஆஃபீஸ், தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்டோட செக்ரட்டேரியஸ், தட் இஸ் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரிஸ். இப்போ சென்ட்ரல் செக்ரட்டரிஸ் அனுப்புனது யாருக்கு அப்படின்னா டைரக்டாக மினிஸ்டர்ஸ்க்கு அனுப்பல. அந்த மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஜாயிண்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிலே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து அனுப்பியிருக்காங்க, லெட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அடுத்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இப்போ வந்து தட் இஸ் 5 nation டூரில் ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து போய் ரீச் ஆனது வந்து கானா, அக்ரா, த கேபிட்டல் சிட்டி ஆஃப் கானா. ஸோ அங்கே வந்து கானா வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு கண்ட்ரி. எக்கனாமிக்காக வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு பிக் எக்கனாமி நேஷன் தான். ஸோ அப்போ கானா வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் சவுத்தில் இந்தியாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக வந்து இருக்குது. தென் ஆப்பிரிக்கன் யூனியனில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் கண்ட்ரியாக இருக்குது. எக்கோவாஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்காலே அது பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கண்ட்ரியாக இருக்குது. ஸோ அதில் இன்னைக்கு பார்லிமெண்ட் கானாவோட பார்லிமெண்ட்ல வந்து பிஎம் வந்து அட்ரஸ் பண்ண போறாரு. தென் அடுத்தடுத்த கண்ட்ரி அர்ஜென்டினா, பிரேசில் ஃபார் பிரிக்ஸ் சம்மிட்டுக்குலாம் வந்து போகிறத பற்றி வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து இந்தியா வந்து இண்டிஜினஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டெங்கு வேக்சின் வந்து ஒன்று வந்து ட்ரையலுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து phase 3ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்து சொல்லுது. அப்போ அந்த வேக்சினோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஞ்சி ஆல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஒரு 7,000 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 20 ட்ரையல் சைட்ஸில் பண்ணுறப்ப சேஃப்டி கன்சர்ன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அது வந்து பண்ணுறது யார் அப்படின்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த். அவங்க வந்து ரிசர்ச்சில் வந்து இது இன்வால்வ் ஆகுறாங்க. இதில் வந்து எல்லா டைப் ஆஃப் வைரஸ் சப்டைப்ஸையும் இது வந்து க்யூர் பண்ணுது. இதில் எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கிறது இல்லை. அப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப இண்டிஜினஸ் வேக்சின் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஐசிஎம்ஆர், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்லேஷனல் வைராலஜி, எய்ட்ஸோட ரிசர்ச் சென்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. வாலண்டியர்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து phase 3 ட்ரையல் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பப்ளிக் ஹெல்த்து, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேக்சின் டெவலப்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3க்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து எக்கனாமி பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் வந்து பார்த்தோம். போத் ப்ரைவேட் செக்டர் பேங்க்குக்கும் சரி பப்ளிக் செக்டர் பேங்க்கோட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டிவிடெண்ட் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 166% வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. தட் இஸ் கவர்மெண்ட் தான் அதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதில் எவ்வளோ அமௌண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 34,000 crore வந்து டிவிடெண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே பே பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ இது எதனால் அப்படின்னா நிறைய ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஃப்ரேம்வொர்க், தட் இஸ் பிசிஎஃப் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லுவோம். அந்த பிசிஎஃப் ஃப்ரேம்வொர்க்கில் என்னெல்லாம் செக் பண்ணுறாங்கன்னா ஒரு பேங்க்கோட ஃபினான்ஷியல் ஹெல்த்து, தென் டிவிடெண்டோட டிஸ்ட்ரிபியூஷனு, அதில் இருக்கக்கூடிய தட் இஸ் என்னெல்லாம் வந்து சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கோ அதை அவங்க பார்த்துருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேங்க்கோட என்பிஏ வந்து கண்ட்ரோல் இருக்குதா, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஈக்விட்டி ரேஷியோ வந்து எப்படி இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா பிசிஎஃப் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2018-19 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கோட அசெட் குவாலிட்டிக்காக ரிவ்யூக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரீசெண்டாக ஒரு 9 years எம்பிசி கமிட்டியோட ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து அசெட் குவாலிட்டி ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
பப்ளிக் செக்டர் பேங்க் பார்க்கும்போது ஓவராலாக வந்து ஃபினான்ஷியலாக ஹெல்த்தியாக இருக்குது. பட் சம் அங்கே சில ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுங்கிற மாதிரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3ல பேங்கிங் ரெகுலேஷன் ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பேன் பண்ணாங்கன்னா, தட் இஸ் ரேபிடோ டாக்ஸி வந்து 2 வீலர் டாக்ஸி வந்து பேன் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்க வந்து நார்மலாக ப்ரைவேட் போர்டில் வந்து அந்த வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இப்போ ஒரு கைட்லைன்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னா, நீங்கள் நான் டிரான்ஸ்போர்ட் ப்ரைவேட் ரெஜிஸ்டர்ட் மோட்டர் வெஹிக்கிள்ஸை வந்து நீங்கள் டாக்ஸிக்காக வந்து நீங்கள் அலோவ் பண்ணலாம். நீங்கள் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சில ஃபீஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் கைட்லைன்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன ஆகுதுன்னா, ஸோ சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது வந்து இது வந்து ஓப்பன் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் வந்து சில அந்த லீகல் இதெல்லாம் எடுத்துகிட்டு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இதில் வந்து பைக் டாக்ஸிக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து இது ரெகுலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இது பண்ணுறாங்க. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸில் வந்து ட்ராவலர்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த பைக் டாக்ஸிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து இது ஆட்டோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிரைவர்ஸ் வந்து இது பெரிய இஷ்யூஸ் பண்ணனால தான் இது பற்றி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து எக்ஸ்பெயினில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரீசெண்டாக யூஎஸில் ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட காப்பிரைட் லா அப்படின்னு சொல்லிட்டு சில ஷூட் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதோட சாட் ஜிபிடியோட அந்த மாடலு, லார்ஜ் லாங்குவேஜோட மாடலு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெமினி இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டா செட்ஸ் வந்து லிட்டரலாக வந்து அது காப்பிரைட்டாக வந்து இருக்குது. ஸோ அந்த டேட்டா செட்ஸ் வந்து அவங்க காப்பி பண்ணி போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ரைட்டர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்க போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இது வந்து லிட்டரலி வயலேட்டிங் த காப்பிரைட் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எத்திக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கலாம். ஸோ ஏஐ யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா செட்ஸ் வந்து இது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுதா, இல்லை டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டேட்டா பேஸாக இருக்குதா, அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டேட்டா பேஸ்க்கு வந்து நம்ம எப்படி வந்து ஆல்டர் வந்து பார்க்குறதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இல்லை அந்த டவுன்லோடிங் கண்டென்ட்டை நம்ம பைரசின்னு எடுத்துக்க முடியாது, ஏன்னா இது வந்து பண்ணக்கூடியது வந்து டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மாடல் தான். ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணலாம்னா அவங்க 100% லீகல் ஃப்ரீயாக வந்து அவங்க விடலை, இதை வந்து இன்னும் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாலுமே வந்து 2024 வேரியஸ் நியூஸ் ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஏஐ மாடல்ஸ் கம்பெனி மேலே வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பைரசி ரிப்போர்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு இந்த யூஎஸ்ல கொடுத்த இந்த ஆர்டர் எல்லா வேரியஸ் கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல் வந்து இந்த மாதிரி வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட காப்பிரைட்டில் வந்து வயலேட் பண்ணுதான். ஏன்னா மியூசிக்கு தென் ரிட்டன் கண்டென்ட்டு இதெல்லாம் வந்து வயலேட் பண்ணுதாங்கிற மாதிரி ஒரு டிபேட்டை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கு. ஸோ இதை நீங்கள் எத்திக்ஸ் பேப்பருக்கு யூஸ் பண்ணலாம், ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3க்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து தலாய் லாமா, நேற்று பேப்பர்லேயே நம்ம பார்த்தோம் 90 இயர்ஸ் வந்து அவர் வரனால நெக்ஸ்ட் சக்சஸர் அப்படிங்கிறது வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணணும். அது சைனா பண்ண போகுதா, இல்லை இவர் வந்து இந்த எக்ஸைல் பார்லிமெண்ட்ல வந்து பண்ண போறாரா அப்படிங்கிறது நம்ம பேசியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா எந்த ட்ரஸ்ட் வந்து இந்தியாவில் அதோட ஆக்டிவிட்டிஸை வந்து பார்த்துட்டு இருக்குது, அந்த ட்ரஸ்ட் வந்து எங்கெல்லாம் இருக்குது. இப்போ தர்மசாலாவில் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, தென் டெல்லி பேஸில் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க, தென் சுவிட்சர்லாண்டில் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க. 15th தலாய் லாமாவை அப்பாயின்ட் பண்ணுறது எப்படி அந்த சக்சஸர் வந்து அப்பாயின்ட் பண்ண போகிறாங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷனாக, அதர் இஸ் இந்தியா சைனாக்காக ஒரு பைலேட்டரல் ரிலேஷன்ஸில் ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி திபெத்தில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் லீடர்ஸ்கிட்டே நீங்கள் வந்து இது அப்ரூவல் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அனாலிசிஸ் வந்து இன்னைக்கு ஆர்டிகல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்குறதுக்காக சில கைட்லைன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன இஷ்யூ அப்படின்னா, டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து போயிருக்குது. 2012 சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க தட் இஸ் SC/STயோட நீங்கள் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணும்போது ஒரு லிட்டரலாக வந்து அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து நீங்கள் பேட்டர்லினியில் தான் வாங்க முடியுமே தவிர மதரை வச்சு வந்து வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கோர்ட் ஜட்மெண்ட் வந்து சொல்லியிருக்குது. அதுவே இது டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போகிறப்ப ஒரு மதர் வந்து சிங்கிள் மதர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த மாதிரி வந்து தட் இஸ் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டேஜில் வந்து நான் இருக்கிறேன், அதனால வந்து என்னோட சன் ஆர் டாட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து எனக்கு வந்து இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அதை வந்து டெல்லியோட மஜிஸ்ட்ரேட்டும் இல்லை அது வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டெல்லியோட ஹைகோர்ட்டும் வந்து அந்த ஆர்டரை வந்து அப்ஹெல்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டாங்க. அடுத்தது கவுகாத்தில் இதே மாதிரி ஒன்று பார்க்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷனில் நீங்கள் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்டேஜாக இருந்தால் ஒரு மதர் வந்து சிங்கிள் மதர் வந்து ஒரு கேர் பண்ணக்கூடிய ஒரு சன் ஆர் டாட்டருக்கு நீங்கள் ஓபி சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸோட ஆம்பிக்யூட்டி எல்லாத்தையும்
ஃபுல்லாக வந்து ஜூலை 22 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த ஆர்டர் வந்து ரிவ்யூ பண்ண போகுது. தட் இஸ் ரமேஷ் பை தபாய் நாய்கா கேஸில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து பண்ண போகிறாங்க. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அந்த ஆர்டிகல் 15-16 ரிசர்வேஷனுக்கான ரைட்ஸ், இது எல்லாத்துக்கான டிபேட்டும் இது வந்து ஓப்பன் பண்ணி விடுது. இது ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ல நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் அதில் எடுத்துக்கலாம், எத்திக்ஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், ரிசர்வேஷன் அஃபர்மேட்டிவ் இது ஆக்ஷனுக்குலாம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துவில் இன்னைக்கு வந்து டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட லேபர் ஃபோர்ஸில் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேல கிக் ஒர்க்கர்ஸ்க்கான நம்ம மெஷர்மெண்ட், தட் இஸ் மெத்தடாலஜி ஏதாவது வச்சிருக்கிறோமா, நம்ம வந்து அதை சர்வே எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2020ல் 4 லேபர் கோட்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அதில் ஒன்று கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி. அதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிக் ஒர்க்கர்ஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதாவது எப்படி நம்ம அவங்கள சோசியல் செக்யூரிட்டிக்குள்ளே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்குறப்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ், பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், ட்ரெடிஷ்னலாக எம்ப்ளாயருக்கான ரிலேஷன் கிடையாது, ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டிக்காக ஒரு சர்வீஸ்க்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் வந்து அந்த கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்தியாவில் 2030ல் வந்து 23.5 மில்லியன் கிக் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு நீத்தி ஆயோக் வந்து ஒரு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம பிஎல்எஃப்எஸ் சர்வே எடுக்கிறோம். பிஎல்எஃப் சர்வேல நம்ம எடுக்கிறது எப்படி கேட்டகரினா, ஒன்று செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஓன் அக்கௌண்ட் ஒர்க்கரு, கேஷுவல் லேபர், இப்படி தான் டெஃபினேஷன் இருக்குது. அப்போ கிக் ஒர்க்கருக்கான டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்எஃப்எஸ்ல வந்து கிடையாது. அப்போ நம்ம எதுக்காக அந்த கோட் ஆன் சோசியல் செக்யூரிட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா, அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கக்கூடியவங்களுக்காக ஒரு சோசியல் செக்யூரிட்டி ஃபண்டு. ஸோ அதில் வந்து கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் வர மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்காக நம்ம அதை கொண்டு வந்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோடில் நேஷனல் சோசியல் செக்யூரிட்டி போர்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் 2020ல். இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கான அந்த ஃப்ரேம் ஒர்க் ஃபார் லா, தட் இஸ் சோசியல் செக்யூரிட்டிக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் நம்ம வந்து கொண்டு வந்துருக்கிறோம். அப்போ இதில் நமக்கு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெத்தடாலஜி இல்லைன்னு சொல்லி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்தியாவோட இன்னைக்கு நம்ம நிறைய ஸ்கீம் வந்து பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜன் ஆரோக்கிய யோஜனா, ஸ்ரம் யோகி மந்தன் யோஜனா, லேபர் எம்ப்ளாய்மெண்ட் கொண்டு வந்தது. அன்ஆர்கனைஸ் செக்டாருக்காக நம்ம நிறைய பாலிசி மேக்கிங் அப்படின்னு பண்ணுறோம். இப்போ புதுசாக டேட்டா செட்ஸில் மாற்றினதுல சர்வே இதெல்லாம் வந்து நம்ம மாற்றணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அப்படி பண்ணும்போது பிஎல்எஃப்எஸ்ல நீங்கள் வந்து கிக் ஒர்க்கர்ஸ்க்கான மெத்தடாலஜி மாற்றினோம்னா ஓகே, நீங்கள் கிளியர் கட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபை அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். இன்னொன்று இஸ்ராம் போர்ட்டல் நம்மளுக்கு தெரியும். அதுலேயும் நம்ம அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான ஒரு போர்ட்டல் தான் இஸ்ராம் சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் போர்ட்டல். அப்போ இது வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ல இருந்து எடுத்துக்க முடியும், அன்ஆர்கனைஸ் செக்டார் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சோசியல் செக்யூரிட்டியில் எடுத்துக்கிட்டோம்னா சொசைட்டி பேசிஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் வந்து நீங்கள் வந்து இந்த கொஷின் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஆர்டிகல்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வந்துருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம என்னென்ன வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ.